Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 28 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கேம்ல வின் பண்ண ஃபர்ஸ்ட் 4 டீம்ஸ் எல்லா டீமுக்குமே வந்துட்டு இப்ப லாஸ்டா ஒரு செரிமனி ஈவென்ட் மாதிரி வச்சு அந்த டீம்ஸ்க்குலாம் வந்துட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கட்ச டீம் தான். அடிஷனலா சுபாசாக்கு தான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்கான MVP அவார்டுமே வந்துட்டு தந்திருக்காங்க. அவன் வந்து 31 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கான் இந்த என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லா. அவன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதிகமா ஸ்கோர் பண்ண ஸ்ட்ரைக்கர். சுபாசா வந்துட்டு சாதிஸ்டாம்ல ரொபிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்துல பார்த்தா ரொபிரிட்டோ அங்க ஆள காணோம். இப்போ இந்த ஈவென்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீம் பிளேயர்ஸ் கிட்டயுமே வந்துட்டு இன்டர்வியூ எடுக்காங்க. சுபாசா கிட்டயுமே ஒரு 2 பேர் வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு வந்துட்டு சுபாசா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். சரி இதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் வந்துட்டு ரொபிரிட்டோ கூட பிரேசில் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்ப கோஜிரோ கிட்ட அந்த டோவோ அகாடமியில ஸ்கவுட் பண்ற பொண்ணுமே வந்து நீ சூப்பரா லேண்ட் அப்படின்னு பக்கத்துல வந்து சொல்றாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேக்குறான். யூகா கோஜிரோ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நான் வந்துட்டு இப்போ டோவோ அகாடமிக்கு ஸ்கவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் தான் வந்துட்டு தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். நீ சுபாசா கூட தோத்துட்டதான், அதனாலதான் நாங்க வந்துட்டு சுபாசாவையுமே சேர்த்து ஸ்கவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சுபாசாவை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கரா இல்லாம ஒரு பிளே மேக்கரா நாங்க வந்துட்டு ஆட வைக்க போறோம். அதனால எங்க டீமோட ஏ ஸ்ட்ரைக்கரே வந்துட்டு நீ தான் கோஜிரோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்னது நானும் சுபாசாவும் ஒன்னு சேர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஆமா ரொம்பவே சூப்பர் அப்படின்னு டாகசியும் சொல்றான். நீங்க 2 பேரும் மட்டும் ஒண்ணா இருந்தா யாராலையும் உங்களை டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமும் சொல்றான். சோ நீ வந்துட்டு இப்ப எங்க டோஹோ அகாடமில ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேக்குறாங்க. கோஜிரோ வந்துட்டு இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படி தயங்கிட்டு இருக்க, உன்னோட ட்ரீம் வந்துட்டு இப்ப நிறைவேற போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்து சொல்றாங்க. அப்படியே சைடுல இருந்து கோஜிரோட பிரதர்ஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருமே வந்துட்டு அவன் பக்கத்துல வந்துறாங்க. பிரதர் நீங்க வந்துட்டு சூப்பராவே லேண்டிங், நீங்க செகண்ட் பிளேஸ் வந்திருக்கீங்க, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவனோட பிரதர் சிஸ்டர்ஸும் சொல்றாங்க. நீ வந்துட்டு உன்னோட முடிவை லேட்டரா கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க. அப்ப கோஜிரோ அவங்களை கூப்பிட்டு நான் வந்துட்டு உங்க டீம்ல விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் வாக்கபேசியோட கோச் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு வாக்கபேசி பத்தி ஏதோ. அப்ப சுபாசாவோட அம்மா வந்துட்டு ரொம்பவே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. சுபாசா இங்க பாரு ரொபிரிட் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, அவர் வந்துட்டு உன்னை கூப்பிடாம வந்துட்டு பிரேசிலுக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுபாசாக்கு ரொம்பவே அதிர்ச்சியா போகுது. ரொபிரிட் வந்துட்டு கார்ல தான் போய்கிட்டு இருக்காரு ஏர்போர்ட்டுக்கு தான். சுபாசா அந்த லெட்டர் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுக்காக என்னை விட்டுட்டு அவர் தனியா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறான், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கிறான். அப்ப மிசாய் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இப்ப கூட நீ போன அப்படின்னா அவர் வந்துட்டு ஏர்போர்ட் போறதுக்குள்ள நீ வந்துட்டு கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பாஸ்மே வந்துட்டு அந்த ட்ரக்கோட டிரைவர் கிட்ட சொல்றான். அந்த ட்ரக்கோட டிரைவர் வந்துட்டு அவரோட வண்டி எடுக்கிறாரு. சுபாசா அவங்க அம்மா 2 பேருமே வேகமா போறாங்க. இப்ப சுபாசா வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கவே செய்யறா. சுபாசா என்னை வந்துட்டு மன்னிச்சிரு, என்னால வந்துட்டு உன்னை பிரேசிலுக்கு கூட்டு போக முடியாது, எனக்கு வந்துட்டு கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால என்னால இதுக்கப்புறம் ஃபுட்பால் வந்துட்டு விளையாட முடியாது, என் வாழ்க்கையோட பர்பஸே வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கா தான் இருந்தது, அதுக்கப்புறமா தான் நான் வாழ்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்துட்டு நீ தான் சுபாசா, நான் வந்துட்டு வேர்ல்டுலயே பெஸ்டான ஃபுட்பால் பிளேயரா உன்னை வந்துட்டு என் கையால மாத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், ஆனாலுமே நான் வந்துட்டு உன்னை இப்ப பிரேசிலுக்கு கூட்டு போயிட்டேன் அப்படின்னா உன்னோட ஃபேமிலியை விட்டு நான் வந்துட்டு உன்னை பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிடும், ஒரு பிளேயர் வந்துட்டு பாதியிலே அவனோட ஃபுட்பால நிப்பாட்டுறான் அப்படின்னா அவன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு லூசர் தான், நானுமே வந்துட்டு ஒரு லூசர் தான், அதனால நான் வந்துட்டு உனக்கு ஃபுட்பால்லாம் சொல்லி கொடுத்தா அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ரொபிரிட்டோ நீங்க ஒன்னும் லூசர் எல்லாம் கிடையாது, உண்மையான ஃபுட்பால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கத்து கொடுத்ததே வந்துட்டு நீங்க தான், நீங்க கண்டிப்பா ஒரு லூசர் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். சுபாசா நான் இல்லனா கூட நீ வந்துட்டு ஒரு நல்ல பிளேயரா இம்ப்ரூவ் ஆவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் போயிட்டு வரேன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோவை இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. சுபாசாவும் கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறான். அவன் நேரா உள்ள ஓடி போய் ரொபிரிட்டோ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். ரொபிரிட்டோ வந்துட்டு பிளேன்குள்ள போய் உட்காந்துறாரு. பிளேனுமே வந்துட்டு இப்ப கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருது. சுபாசா அந்த பிளேனுக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறமா கூட அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அந்த பிளேனு கொஞ்சம் தூரம் தரையில ஓடிக்கிட்டு இருக்க வர அவனுமே அங்கிட்ட கூட சேர்ந்து ஓடி பாக்குறான். அதுக்கப்புறமா அந்த பிளேன் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிச்சிருது. சுபாசா வந்துட்டு ரொபிரிட்டோவை ரொம்பவே மிஸ் பண்றான். எதுக்காக என்னை இப்படி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் கம்ப்ளீட்டா சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். இப்போ இந்த டோர்னமெண்ட்ல முடிஞ்சு கொஞ்ச நாள் கடந்து போகுது. மிசாகி வந்துட்டு அவங்களோட வீட்ல இருந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இப்ப கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறான். இப்போ நான் கட்சி ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க வந்து நேஷனல்ஸ்க்கு போன எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பால்ல அவங்களோட சைனை போட்டு அதை வந்துட்டு மிசாகி கிட்ட கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா சுபாசா மட்டும் வரல. சுபாசா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிசாகி அவங்களோட அப்பா வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. நியர் மிசாகியோட அப்பா அவனை பார்த்துட்டு நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி போய் சொல்றது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அந்நேரம் பார்த்தா அங்க நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாருமே அங்க சைடுல தான் ரோட்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் மிசாகி பாத்துறாங்க. மிசாகி என்னடா நீ இப்பே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நாளைக்கு தான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்போ ஊருக்கு போறத பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் செம ஷாக்கா போகுது. என்ன மன்னிச்சிருங்க, நான் போகும்போது உங்க எல்லாருமே பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். சரி மிசாகி உன்னோட பஸ் அடுத்து எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். இன்னும் 15 நிமிஷத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அப்படின்னா சரி நான் போய் டக்குனு சுபாசாவை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி போறான். சூட்டாட்சி பிளேயர்ஸ் எல்லாருமே நாங்க போய் வாக்கபேசி கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இசிசாக்கி நேரா சுபாசா வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டா சுபாசா வந்துட்டு அங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் வந்துட்டு ஏதாவது ரிவர் சைடு உட்காந்துட்டு இருப்பாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சுபாசா அதே மாதிரி ஒரு ரிவர் சைடுல தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கையில வந்துட்டு ஒரு புக் வச்சிருக்கான். இது வந்துட்டு ரொபிரிட்டோ தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. கொஞ்சம் ட்ரைனிங்லாம் அவரே வந்துட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு இந்த புக்ல. அதை பார்த்து தான் சுபாசா வந்துட்டு இப்ப ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு இந்த நோட் புக் எல்லாமே ரொம்ப தேவையான ஒன்னதா இருக்குது, இருந்தாலுமே நான் வந்துட்டு உங்க கூட பிரேசிலுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இசிசாக்கி வேமா அங்க ஓடி வந்து சுபாசா அங்க மிசாகி ஊர் கிளம்புறாண்டா வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்ப பார்த்தா பஸ்ஸுமே அங்க கரெக்டா வந்துருது. மிசாகியோட அப்பா பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவங்க 2 பேரும் இன்னும் ஆளையே காணோம். மிசாகி இங்க நின்னுகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு மிசாகி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பஸ்ஸுமே எடுத்துறாங்க. மிசாகி பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கப்பதான் மிசாகி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. சுபாசாவோட வாய்ஸ் தான். மிசாகி அவன் ஜன்னல திறந்து விட்டு தலையை வெளியே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் சுபாசா வர்றத. சுபாசா நான் வந்துட்டு போயிட்டு வரேன், நீ வந்துட்டு உன்னோட உடம்ப பாத்துக்கோ, சேஃபா இரு அப்படின்ட்டு மிசாகி கத்துறான். இசிசாகி நேரம் சுபாசா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வந்து தூக்கி போடுறான். மிசாகி இதை வந்துட்டு கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து நேரா அவனுக்கு கிக் பண்றான். அந்த பால் மிசாகியுமே வந்துட்டு கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். அந்த பால் வந்துட்டு ஒருத்தர் பேருமே வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு அடுத்த நேஷனல் டீம்லயுமே ஒரு நாள் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா எழுதி இருக்கிறான். இதை பார்த்துட்டு மிசாகிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கிளம்பிடுறான். இப்ப மிசாகி போனதுக்கு அப்புறமா தான் வாக்கபாயசி பின்னாடி வரா. மிசாகியுமே வந்துட்டு கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றேன். எனக்கு மிசாகி மேவா அப்படின்னா நீமே வந்துட்டு போறியா எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். ஆமா நான் வந்துட்டு ஜெர்மனி போறேன் அப்படின்னு சொல்றான். வாக்கபாயசி அவங்க கோச்சும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பதான் அவங்க கோச் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த வருஷம் தான் வந்துட்டு நான் அவனை கோச் பண்ண போறேன், லாஸ்ட் இயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்கிட்ட ஜாப்பனீஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு ஜெர்மனில நடக்கிற ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல போய் கலந்துக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஜாப்பனீஸ் ஃபுட்பாலோட லெவல வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் அங்க போய் கண்டிப்பா கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நாங்க போய் யூரோப்பியன் டீம் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால உனக்கு ஓகே அப்படின்னா நீமே வந்துட்டு என் கூட ஜெர்மனிக்கு வாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. வாக்கபாயசிக்கு அப்ப இதை கேட்டு ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது. அதே மாதிரி தான் நான் கட்சி பிளேயர்ஸோட ரியாக்ஷனும் இருக்கு. அப்படின்னா நீ வந்துட்டு ஜெர்மனி போறியா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். சுபாசா ஒன்ன மாதிரியுமே என்னோட எய்ம் வந்துட்டு ஃபுட்பால்ல ஒரு டாப் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு தான். இந்த வேர்ல்டுல ஒன் ஆஃப் த டாப் லீக்ல வந்துட்டு ஜெர்மன் லீக்மே வந்துட்டு இருக்குது. அங்க வந்துட்டு நிறையவே ஒண்டர்ஃபுல்லான கோல் கீப்பர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. சோ நானுமே அங்க வந்துட்டு கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இந்த வேர்ல்டுல பெஸ்டான கோல் கீப்பர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். அவனோட பிளேயர் ஷூட்டர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குது. சுபாசா வாக்கபாயசி பக்கத்துல வந்து நீ கண்டிப்பா போயிட்டு வா, நீ வந்துட்டு கண்டிப்பா போய் உன்னோட பெஸ்ட்டை கொடு, நீ கண்டிப்பா ஒரு நாள் வேர்ல்டுல பெஸ்டான கோல் கீப்பரா வருவ வாக்கபாயசி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். கண்டிப்பா நான் பெஸ்டான கோல் கீப்பரா வருவேன். ஆனா சுபாசா அதுக்கு முன்னாடி இப்ப உங்ககிட்ட இன்னொரு சேலஞ்ச் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லிடுறான். அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா இப்ப இவங்க 2 பேரும் ஃபீல்டுல வந்து நிக்கிறாங்க. சுபாசா அட்டாக் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வின், இல்ல அப்படின்னா வாக்கபாயசி வின். யார் வின் பண்றா அப்படின்றதுக்கான சேலஞ்ச் தான் இது. சுபாசாவும் சென்டர்ல இருந்து ட்ரிப்ளிங் பண்ணி பால கொண்டு வந்து பெனல்டி ஏரியாக்கு வெளியே இருந்து இந்த வாக்கபாயசி அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்றான். பெனல்டி ஏரியாக்கு வெளியே இருந்து யாரையுமே நான் கிக் பண்ண விட மாட்டேன், அது வந்து நீயாவே இருந்தாலும் சரிதான் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி கரெக்டா பால் வந்துட்டு கேட்ச் பண்ண வரான். ஆனா வாக்கபாயசியால பாலுக்கு கரெக்டா ரியாக்ட் பண்ண முடியல. அவன் ஜம்ப் பண்றப்ப பால் வந்துட்டு அவனை தாண்டி போயிருது. நல்ல வேளையா பால் வந்துட்டு போஸ்ட்ல படுது. போஸ்ட்ல அடிச்சு பால் வரும்போது சுபாசா வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஓவர் ஹெட் கிக் பண்றான். அந்த ஓவர் ஹெட் கிக்கையுமே கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி வந்துட்டு கரெக்டா அதை கேட்ச் பண்ணிடுறான். சூப்பர், இதுதான் வாக்கபாயசி அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றேன். இது வந்துட்டு லக்குன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். அப்படியே வாக்கபாயசி சுபாசா கிட்ட வந்துட்டு சுபாசா நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இங்க ஜப்பானுக்கு ரிட்டர்ன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சுபாசா வந்துட்டு வாக்கபாயசி நானுமே வந்துட்டு இங்க நான் கட்சு ஜூனியர்ல தான் வந்துட்டு ஜாயின் பண்ண போறேன், இங்க இருந்து எல்லாரும் கூடயும் தான் நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு நான் கட்சு பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா சுபாசா வந்துட்டு டோகா அகாடமில ஸ்கவுட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா அந்த ஆஃபரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு சுபாசா வந்துட்டு இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான். சரி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப ஜாப்பனீஸ் நேஷனல் டீம் மெம்பர்ஸா தான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசியும் கை கொடுக்குறான். 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வாக்கபாயசியுமே இப்ப எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு ஜெர்மனிக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா இப்போ ஒரு டைம் ஜம்ப் நடக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா அப்படியே கதை இப்ப கண்டினியூ ஆகுது. ஒருத்தர் வந்துட்டு வாக்கபாயசியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. 3 வருஷம் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. வாக்கபாயசி வந்துட்டு இப்ப டீம் பிலயே மெயின் கோல் கீப்பர் ஆடுறதுக்கு தகுதியானவனா கிட்டத்தட்ட மாறிட்டான். அடுத்து நான்கட்சு மிடில் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க வந்துட்டு இசிசாக்கி அப்புறம் ஷூட்டர்ஸோட 4 பில்லர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, இவங்க 5 பேருமே வந்துட்டு இப்ப நான்கட்சு மிடில் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரிங் ஸ்குவாட் லீடரோட பாஸ் அவங்களுமே வந்துட்டு நான்கட்சு மிடில் ஸ்கூல் தான் படிக்கிறா. சுபாசாவும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். சுபாசா கூடவே ஷூட்டர்ஸ் டீமோட 4 பில்லர்ஸ் அப்புறம் வந்துட்டு மோரிசாக்கி தான் கோல் கீப்பர். இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்களா ஒரு பெர்ஃபெக்ட்டான டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கூல்ல. இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆப்போசிட்ல இருக்குது ஒரே ஒரு டீம் தான், ஓட்டமோ ஜூனியர் ஹை, அதாவது ஓட்டமோ மிடில் ஸ்கூல் தான் வந்துட்டு இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. அதுல யார் யார் இருக்கா அப்படின்னா உராபே இருக்கிறா மெயினா. அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் ஜெர்சி போட்ட டீம்ல இருந்து ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான் தெரியுமா, கிஷிடான்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவனுமே வந்துட்டு நான்கட்சு கூட நேஷனல்ஸ்ல ஆடி இருப்பான். அவனுமே வந்துட்டு இருக்கிறான் அந்த டீமோட கேப்டன். இது போக இன்னும் 2 பிளேயர்ஸ் வந்துட்டு பழைய நான்கட்சு எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச அந்த 2 பசங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கொஞ்சம் மர்மமான நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எபிசோட்ல அவன் பேரை ரிவீல் பண்ணலாம். இவங்க வந்துட்டு சுபாசா கூட விளையாடாம சுபாசாக்கு அகைன்ஸ்டா இப்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மிடில் ஸ்கூல் தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுலயே. இப்போ கோஜிரோவை காட்டுறாங்க. கோஜிரோ வந்துட்டு டோகா அகாடமில இப்ப 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். கோஜிரோ தான் இங்கேயுமே கேப்டனா இருக்கிறான். கூடவே வாக்கசிமிசுவும் கோல் கீப்பரா இருக்கிறான். அப்பதான் இந்த ஸ்கவுட் பண்ற பொண்ணு வந்துட்டு இங்க பாரு யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அங்க டாகசி வந்திருக்கான். டாகசி இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு அங்க ஜாயின் பண்ணிருக்கான். இப்போ நான்கட்சு டீம் வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் மேனேஜர் வந்துட்டு சொல்றா இன்னும் 5 நிமிஷம் தான் டயர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம பாஸ் தான் வந்துட்டு இப்ப இந்த டீமுக்கு மேனேஜர் ஆயிட்டா. அப்போ பால் வந்துட்டு கரெக்டா சுபாசா கிட்ட ரீச் ஆகுது. சுபாசாவோட ஃபேஸை இப்ப ரிவீல் பண்றாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா சுபாசா வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கான். நீ வந்துட்டியா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் பால ஹைட்டா கிக் பண்ணி விடுறான். சுபாசா வந்துட்டு நான்கட்சு மிடில் ஸ்கூல்ல 3rd இயர் படிக்கிறான். அவன் தான் வந்துட்டு நான்கட்சு டீமோட கேப்டனாவும் இருக்கிறான். சுபாசா கிக் பண்ணி விட்ட பால் நேரா கோல்ல போய் விழுகுது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம சுபாசாவோட எலிமெண்டரி லைஃபை பார்க்க போறது கிடையாது. அந்த ஆர்க் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா மிடில் ஸ்கூல் லைஃபை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு. இந்த வருஷம் நடக்க போற நேஷனல் சாம்பியன்ஷிப்ல எந்த டீம் வின் பண்ண போறாங்க, யார் யாரெல்லாம் இன்னும் எப்படி எப்படிலாம் ஸ்ட்ராங்கா வர போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். Bye guys.